சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல மீனா இருந்துட்டு சந்திரா கிட்ட, "நீ கவலைப்படாதம்மா, சீதாவும் நானும் பழையபடி பேசணும் தான் அவரும் ஆசைப்பட்டுட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரமா அது கண்டிப்பா நடக்கும். நீ எத பத்தியும் வருத்தப்படாதம்மா" அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு சந்திரா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா மீனா ஓடி வந்து, "அக்கா என்னை மன்னிச்சிடுக்கா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நாங்கள் பழையபடி பேங்க்கில் பணம் போடுறதுக்காக போயிட்டுருந்தோம். நடுவழியில் மாமா நின்றுட்டு இருந்தாரு. ஓடி வந்த ஆட்டோ டிரைவர் இருந்துட்டு மாமாவுக்கு நன்றியே சொன்னார். "நீங்கள் எதுக்கு இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். கேட்டதுக்கு, "நீ இப்போ வேலை செஞ்சிட்ருக்கனா, நான் ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கனா, அதுக்கு காரணமே இந்த தம்பி தான். நான் தான் ஆளை வச்சு என் கஷ்டத்துக்காக அந்த பணத்தை திருடினேன். ஆனால் இந்த தம்பி அதை காட்டி கொடுக்காம என்னை இப்போ நிரந்தரமாக வெளியே விட்டுருக்காங்கன்னா அதுக்கு காரணமே இந்த தம்பி தான்" அப்படின்ற மாதிரி வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. அது சொன்ன உடனே மீனா இருந்துட்டு, இதுதான் மாமா பண்ணியிருப்பாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன்னையும் மாமாவையும் நான் எவ்வளோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பேசினேன். கொஞ்சம் கூட அதை மனசில் வச்சுக்காம மாமா எனக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுருக்காரு. நான் இப்போ வேலை பார்க்குறேன்னா அதுக்கு காரணமே மாமா தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா முத்துக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. "சொல்லு மீனா" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "மாமா என்னை மன்னிச்சிடுங்க மாமா, உண்மை தெரியாமல் உங்களை நான் தப்பாக பேசிட்டேன்" அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. "நீ நம்ம வீட்டு பொண்ணுடா, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தா எனக்கு அதை விட வேறு என்ன வேணும்" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு முடிச்சிருக்கு.